ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ராஜா. இது எலக்ட்ரோ ஆட்டோமோட்டி சர்வீஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்கன்னா, இது TU300 கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக வந்து இது யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வண்டி. இதில் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, கியர் பாக்ஸ் அடாப்டேஷன் ப்ரோக்ராம் ஃபால்ட் இருந்துச்சு கியர் பாக்ஸில். இப்போ நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்கோம். கியர் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு கிளச் அடாப்டேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபெயிலியராக இருந்துச்சு. அது மெக்கானிக்கலாக சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடாப்டேஷன் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பொசிஷனாக வந்து இதில் ப்ரோக்ராமிங் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து க்ரீனாக மாறணும். இப்போ எல்லோவில் இருக்குது, அடுத்து க்ரீனாக மாறணும். ஆக்சுவலாக இது TU300. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது சில டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பாதியில் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது ரெட் கலராக மாறிடும். அந்த மாதிரி மாறும்போது நமக்கு எந்த பொசிஷனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம ரிப்பேர் பண்ணணும். அதாவது அதுவே எந்த பொசிஷனில் என்ன ஃபால்ட்டு கோட் ஜென்ரேட் ஆகிடோ அதை வச்சு தான் நம்ம கியர் பாக்ஸை ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் வருது. இன்ஜின் ஆன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிறகு மாறிடுச்சு, இன்ஜின் ரைட் வெஹிக்கிள் ஸ்டேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. கியர் நியூட்ரல் வந்து மேக்ஸிமம் கியர் பாக்ஸ் அடாப்டேஷன் வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஃபினிஷ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. கியர் போடுறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் போச்சுன்னா கியர் பாக்ஸ் நல்லா இருக்குது. போகலைன்னா கியர் பாக்ஸ் உள்ளே ஏதோ உடஞ்சிருக்கு. அடுத்த அடாப்டேஷன் ஃபிஷ் அடாப்டேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறையா நமக்கு ப்ரொசீஜர் கொடுப்போம். அந்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண சொல்லும், கிளச்சு மிதிக்க சொல்லும், பிரேக் மிதிக்க சொல்லும். இப்போ வந்து ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து தான் வந்து வெஹிக்கிளை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நகர்த்தணும். ஆக்சுவலாக அது யார்ட்லேருந்து வந்த வண்டினால நம்ம வந்து டோ பண்ணி தான் உள்ளே எடுத்து வந்து விட்டுருக்காங்க வண்டியை. இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நீங்களே பாருங்கள் என்ன ஆகுது என்னென்னு. ஓகே, எல்லாமே ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. வண்டியை ரிவர்ஸ் போட்டு கொஞ்சம் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இது என்ன பிரச்சனைனா, பேக் வீலில் ஒரு வீல் ஜாம் ஆகிருந்ததுனால ரைட் சைடு வீல் மட்டும் ரொட்டேட் ஆகி